Hey everyone, welcome back to again another discussion. இன்னைக்கு நம்ம இப்போ பண்ண போகிற டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். இதில் நிறைய கான்ட்ராடிக்ட் இருக்கலாம், உங்களுக்கு இருந்ததுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, 28 எம்ப்ளாயீஸ் வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அந்த ஜெனசைடுக்கு எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூகுள் வந்து அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் சுந்தர் பிச்சை கொடுத்துருக்க ஒரு ஸ்பீச், இட் இஸ் அ ஒர்க் பிளேஸ் நாட் அ பர்சனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்க ஸ்பீச் தான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டிஸ்கஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்போவுமே கூகுள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒர்க் பிளேஸ்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது அவங்களே இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மற்ற ஆர்கனைசேஷன்கள் ஹவு தி வில் டேக் இட். நார்மலாக கூகுளை விட எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மி தான் மற்ற ஆர்கனைசேஷன். விஷயம் என்னென்னா, கூகுளில் 28 எம்ப்ளாயீஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக, ஜெனசைட்க்கு எகென்ஸ்டாக, அந்த இஸ்ரேலியன்ஸ்க்கு எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக ஃபயர் பண்ணப்பட்டிருக்காங்க. தி டெர்மினேட்டட் தெம், அந்த ஜாப்லேருந்து அவங்கள தூக்கியாச்சு. இப்போ இதில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம், இங்கே இருக்க பிஹேவியரல் பர்ஸ்பெக்டிவில் இந்த இதில் நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும், அதை நம்ம பேசலாம். நம்பர் 1, கூகுளோட சிஇஓ இருக்கார் இல்லையா, சுந்தர் பிச்சை சொன்ன வார்த்தை, இட் இஸ் அ ஒர்க் பிளேஸ் நாட் அ பர்சனல் பிளாட்ஃபார்ம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, விச் இஸ் ஃபேர் எனஃப். ஏன்னா எவ்ரி ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் அ பாலிசி, தில் ஹாவ் அ மிஷன், தில் ஹாவ் அ கோல்ஸ். ஸோ அதை நோக்கி போகணும். அது அந்த கோல்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கும் போது இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் இன்னொரு விஷயமா அவர் கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு எம்ப்ளாயி உள்ளே வரும்போது அவங்களோட டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து என்ன கொண்டு வராங்கன்னா, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், அவங்களோட வேல்யூஸையும் உள்ளே கொண்டு வருவாங்க. எப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னோட பிலீஃப் சிஸ்டம், வேல்யூஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வருதோ, ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். இது வந்து ஹியூமன் நேச்சர். எப்போ தன்னோட வேல்யூஸை தன்னோட காம்ப்ரமைஸ் ஆகுது வேல்யூஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எப்போ ஒரு தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையோ, அப்போ வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் டெஃபினட்டாக வில் டிஸ்ட்ராக்ட் தெம் ஃப்ரம் தி ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு ரொம்ப நாள் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க ப்ரொட்டஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கே வெளில வந்திருக்காங்க, டு வென்டிலேட் தட். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு எம்பதி இருந்திருக்கும், மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். சக மனுஷன் அங்கே சாக கிடக்குறான், இவ்வளோ பேர் மக்களை போட்டு கொள்றாங்க, ஒரு இன்னசென்ட் மக்களை ஜெனோசைடுங்கிற பேரில் கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நம்மளோட எதிர்ப்பையாவது அமைதியான முறையில் நம்ம காட்டணும் இந்த உலகத்துக்கு. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன வேலையாவது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது மற்ற விஷயங்களுக்கு வேற, இந்த ப்ரொட்டஸ்ட்டை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நியாயமாக நடந்திருக்க ப்ரொட்டஸ்ட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆர்கனைசேஷன் எடுத்த இந்த ஸ்டெப் வந்து சரியானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சிக்கு, என் மனசுக்கு இது சரியான டிசிஷனாக தெரியல. இதை விட பெட்டர் அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க பேசியிருக்கலாம், என்ன கன்சர்ன் கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம், எப்படி அவங்களோட அப்போசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் டெர்மினேட் பண்ணதுங்கிறது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒன்று. இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம பார்க்கணும். பிஹேவியரல் சயின்ஸில் நிறைய படித்த பணக்காரர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அதிகமாக எப்போவுமே ஹைலி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேண்டாங்கிறதுல கிளாரிட்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தேல் மூவ் டுவர்ட்ஸ் ஒன்லி தேர் பர்சனல், அந்த என்ன கோல் வச்சுருக்காங்களோ அந்த விஷனை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறதுனால தான் அவங்களோட பிரெயினில் ரொம்ப கம்மியான தாட்ஸ் தான் இருக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவங்களால ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும். இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சையோட எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப வெரி கிளியர் ஆன் ஹிஸ் கோல் அண்ட் மிஷன் அண்ட் விஷன். ஆர்கனைசேஷனை பெருசாக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இட்ஸ் ஃபேர் எனஃப். அதுக்குள்ளே அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு, வேற எந்த பெர்ஸ்பெக்டிவும் யோசிக்கல. அவர் வந்து பல கோடிகளில் ஏர்ன் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற இந்த எம்ப்ளாயீஸு ப்ராபப்ளி சில லட்சங்களில் ஏர்ன் பண்ணலாம். இவங்க 28 பேரை இவர் இது பண்ணியிருக்காரு இல்லையா, டெர்மினேட் பண்ணியிருக்காரு இல்லையா. இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இவங்களும் பணம் இருக்குது, இவங்ககிட்டே ஓரளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள எம்பத்தி, இந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸுக்குள்ள மக்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறதெல்லாம் இவங்க பார்த்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் பல கோடிகளில் சம்பளம் வாங்குற புத்திசாலியாக நம்ம நினைக்கிற மனிதர்களுக்கு இந்த எண்ணங்கள் வரல. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் தேர் ஓன்
கோல் அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருப்பாங்க, வேற யாரையும் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க இருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நல்ல செல்ஃபிஷ் நான் சொல்லுவேன் இது. அதாவது அவங்களோட டைமை யாருக்காகவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, காசிப்ஸ்க்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எந்த விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணாலும் இட்ஸ் குட் ஆக்சுவலி டு சம் எக்ஸ்டென்ட். ஆனால் எப்போ இது வந்து கன்சர்னாக மாறும்னா, நம்ம எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி உயிர்கள் போயிட்டு இருக்கும்போது, நான் வந்து ரொம்ப இப்படி தான் இருப்பேன், இதை தான் செய்வேன், ஆர்கனைஸ்டாக தான் நான் இருப்பேன், சிஸ்டமேட்டிக்காக தான் இருப்பேன், இதுதான் என்னோட விஷன், இதை நோக்கி தான் நான் போவேன்னு போகிறத ஒரு சரியான ஒரு பிஹேவியராக என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஐ பிலீவ் தட் நமக்கு மனுஷங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். எல்லா மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. யாரும் யாரையும் வார் அப்படிங்கிற பேரில் கொள்றதை அனுமதிக்க முடியாது. அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நம்ம ஊரில், யாரோ ஒரு காலத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட், எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் வார் அண்ட் லவ் அப்படின்னு. விச் இஸ் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அது யாரோ ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பர்சனாலிட்டி, ஒரு சந்தர்ப்பவாதி தப்பிச்சுக்கிறதுக்காக உருவாக்க வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சந்தர்ப்பவாதிகள் அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே ஃபேராக தான் நடக்கணும். அது வாராக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி. அதனால வார் அண்ட் லவ்க்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்குறது விச் இஸ் புல்ஷிட் அகெயின். இப்போ இவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, வார் அதனால வந்து அதில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு கொண்டுகிட்டு இருக்கிறது சரியா? அந்த மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? அவ்வளவு இன்னசென்ட்டாக இருக்க அந்த மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு இங்கே நாதி இல்லை. அங்கங்க சில பேர் மனச்சாட்சி இருக்க மனிதர்கள் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல்களும் குரல்களை நசுக்கப்படுதுன்னு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பயத்து கொடுக்கும். இந்த 28 பேரை டெர்மினேட் பண்ணது உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. யாரும் இதை பற்றி பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாய்ப்போட்டு சொட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. யாருமே எது பற்றியுமே பேசக்கூடாது, பாலிடிக்ஸ் நம்ம பேச வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிற சோஷியல் கன்சர்ன்ஸை கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்து தானே ஆகணும். அதுதானே நம்ம மனுஷங்கிற அடையாளம். அதை எப்படி அவர் மறந்தார்? எனக்கு நிஜமாவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம். அவர் அந்த டெர்மினேட் பண்ணது மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் கன்வே பண்ணுற மெசேஜ் என்னன்னா, ஜெனசைட் பற்றி நோபடி ஷுட் டாக். அண்ட் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக யாரும் குரல் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன மிஷன் வச்சுருக்காங்களோ அதை நடத்தி முடிக்கட்டும். லெட் தம் டூ இட் அண்ட் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் நம்ம செல்ஃபிஷாக நம்மளோட வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அது என்னன்னு தெரியல, என்னால் அதில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் மனசு இதை வந்து சரின்னு ஒத்துக்க மாட்டேங்குது. பட் வென் ஐ டிஸ்கஸ் திஸ், எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் மற்றவங்களை என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் மற்றவங்களை என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு, பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் கரெக்டு. பட் இருந்தாலும் என்னமோ தெரியல, மனசாட்சிப்படி ஒரு மாரல் அண்ட் ஒரு வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்னு பார்க்கும்போது ஒருவேளை நான் அவுடேட்டடாக இருக்கணும்னு எனக்கே இப்போ டவுட் வந்துருச்சு. ஒருவேளை இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லையோ